வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்படி இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ராவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ராவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.9. அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. மெயின் ஈவென்ட் மேட்ச்லாம் எப்பா சும்மா செதற விட்டாங்க, அந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி மேட்ச்சில் அதாவது சிஎம் பங்கு என்ன பேசினார் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அண்ட் நம்பர் 1 ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீஸில் அண்ட் ரியா ரெப்லியை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அட்டாக் பண்ணிடுறாங்க, நயா ஜாக்சன் தான் அட்டாக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து நயா ஜாக்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க பிரேலிக்கு அகைன்ஸ்டாக. அந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய தரமான ஒரு செக்மெண்ட் இருக்குது, மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபஸ்ட் எடுத்துனே எந்த செக்மெண்ட் பண்ணுறாங்கன்னா மெயின் ஈவென்ட் ஜேவுஸ் வராரு. அண்ட் ஆடியன்ஸ்லேருந்து ட்ரோன் எல்லாம் சுற்றிட்டு வேறலாம் இருக்குது அவரோட என்ட்ரன்ஸ். அண்ட் குந்தர் நெக்ஸ்ட் வராரு. இப்போதைக்கு குந்தர் என்ன பேசுகிறாரோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் குந்தர் வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இதோட உனக்கு வந்து 3வது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன்டா, ஏற்கனவே 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். இன்டர்கண்ட சாம்பியன்ஷிப் வச்சு அப்போ நான் அந்த டைமில் இருக்கும்போது அப்போயே ஒன்று 2 வாட்டி கொடுத்தேன். இப்போ WWE வேர்ல்டு சாம்பியன் வந்து நிற்கிறேன். ஆனால் நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன், நான் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கேன். ஆனால் நீ இன்னும் அதே இடத்துல தான் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிறாரு. இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீ சாட்டர்டே மெயினில் ஒரு புதுசாக வந்து ஜெயிச்சிருவ அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் நினைக்குது. மேபி சான்ஸ் இருக்குது மெயின் ஈவென்ட் ஜேவுஸ் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜேவுஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மக்கள் எல்லாரும் ஒன்றை வந்து பார்க்க போகிறாங்க, லூசரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நான் வந்து ஒன்றை க்ளீனாக வந்து பீட் பண்ண போகிறேன், அண்ட் பீட் பண்ணி நியூ வேர்ல்டு வைட் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் குந்தர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கடுப்பாகிக்கிட்டு இருக்காரு. குந்தர் வந்து வெறுப்பேற்றுற மாதிரி மெயின் ஈவென்ட் ஜேவுஸை பேசிக்கிட்டே இருக்கேன். அண்ட் குந்தர் எதுக்கு அந்த அவ்வளோ தூரத்துக்கு வெயிட் பண்ண, நீ இப்போயே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டைட்டில் தூக்கி மெயின் ஈவென்ட் ஜேவுஸ் மூஞ்சிலே அடிச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு பியூட்டலாக. அன்றைக்கி ஒரு 2 பேருக்கு தான் ஒரு அதாவது சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஈவென்ட் ஜேவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை கவுண்டர் பண்ணி குந்தருக்கு ஒரு சூப்பர் கிக் கொடுத்து அவர் வந்து ஸ்பியரை போட்டு அண்ட் விரட்டி விட்டுருவார். அண்ட் குந்தரை ஓட விட்டுருவார். இதுக்கப்புறம் டைட்டில் இருந்தனால அண்ட் மெயின் ஈவென்ட் ஜேவுஸ் வந்து ரைட்டில் எடுத்து, அதாவது இப்போதைக்கு என்னென்னா சாட்டர்டே மெயின் ஈவென்ட் வரப்போதில்ல அந்த அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ ஹைப் ஏற்றுற மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கோஃபி கிங்ஸ்டன் வர்சஸ் ராமஸ்டூடியோக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நார்மல் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் என்னன்னா, கீழே வந்து சேவியர் ரோட்ஸுக்கு ஒரு சில டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆடியன்ஸ் இதெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த பிக்கி செக்மெண்ட்டை யாரும் மறக்கலை போல இருக்குது. அண்ட் எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து கோஃபி கிங்ஸ்டன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சமாளித்து கடைசியில் ராமஸ்டூடியோவுக்கு அண்ட் இந்த எஸ்ஓஎஸ் ஃபினிஷர் மூவ் போடும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரோல் பண்ணி ராமஸ்டூடியோ வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் சேவியர் ரோட்ஸ் அண்ட் காஃபி கிங்ஸ்டன் விட மாட்டாங்களே, அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எல்டபிள்யூ வந்துடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ரிவ்யூ நினைக்கிறேன். அண்ட் எல்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ராமஸ்டூடியோ ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டுருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 என்னன்னா, அதாவது பிரேலி வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து பேக் ஸ்டேஜில் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கான மேட்ச் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி அப்படியே ரிங்குக்குள்ளே வந்துடுவாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, நயா ஜாக்ஸும் பிரேலியும் தரமாக சண்டை போடுவாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் பிரேலி எவ்வளோ கஷ்டப்பட்டு நயா ஜாக்ஸை வீழ்த்த முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வேற ரோல் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ஏகப்பட்ட, அதாவது அவங்க ஃபினிஷும் கிட்டத்தட்ட 4 வாட்டி போட்டும் நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட் அடிச்சு விட்ருவாங்க. அப்பா வெறி ஆயிடுவாங்க சத்தியமாக. கடைசியில் என்ன ஆகும், நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மேலே போட்டோன்னே அவ்வளோதான் பிரேலி நசிங்கிருச்சு, முடிஞ்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது பெரிய சம்பவமே. பேக் ஸ்டேஜில் உங்களுக்கு ரியா ரெப்லி சும்மா விடுவாங்களா, அண்ட் ரியா ரெப்லி வந்துட்டாங்க. அண்ட் வந்து நயா ஜாக்ஸை போலன்னு பொழந்து விட்டாங்க. லிட்டரலி அந்த மூமெண்ட் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே வந்து தடுத்தும் ரியா ரெப்லி விடுற மாதிரி ஐடியாலே இல்லை. தேவையில்லாமல் நீ ஆரம்பிச்ச பார்க்க இங்கேயே முடிச்சுக்கலான்ற மாதிரி வந்து அடின்னு பொழந்துட்டாங்க. அண்ட் கமெண்ட்ரி டேபிளில் வச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்து செக்யூரிட்டி கார்டு இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரியா ரெப்லி மைக் வாங்கிட்டு, அண்ட் இந்த பகை இங்கேயோட முடியாது, சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகிறோம். அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் உனக்கு எனக்கு ஒரு மேட்ச் அஃபிஷியலாக நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் போன சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் மாதிரி இருக்காது. அண்ட் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் போது நான் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். அண்ட் இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் சாட் கேபிளும் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியும் பேசுகிறாங்க. இது ஃபின்பாலுக்கு நடந்த எல்லாமே ஸ்டோரி தெரியும். சரி விடுங்க, அப்படி ஆளெல்லாம் வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து லூச்சா ப்ரோஸோட கதையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பேசிட்டு போயிடுவார். அண்ட் ஜட்ஜ்மெண்ட் டேல இப்போதைக்கு அகைன் ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபின்பாலர் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனும் டாமினிக் மிஸ்டீரியும் மேட்ச் பண்ண போகிறாங்க. லீவ் மார்கன் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து கேட்குறாங்க, ஏதாவது பிளான் வச்சிருக்கேன்? என்கிட்ட பிளான் இருக்குது, டாக் டீம் சாம்பியனுக்கும் பிளான் இருக்குது, அகைன் உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் இதை நான் முடிச்சுட்டு அப்புறம் அந்த பிளான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதில்ல கன்றாவித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 என்னன்னா பென்டகன் ஜூனியர் தான். இன்றைக்கி அவர் வந்து அட்வர்டைஸே பண்ணல, பட் இருந்தாலும் வந்துட்டார். அண்ட் வந்து ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு. யாருக்கு அகேன்ஸ்ட்னா பீட்டர் டனுக்கு. தரமான மேட்ச் இருக்கும். 2 பேருமே மாற்றி இருக்கிறதுலே
ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் ரெஸ்லராக அசால்ட்டாக தரமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியில் எண்டிங்கில் பென்டகன் ஜூனியர் ஃபினிஷர் மூவ் போட வருவாங்க. எப்பா அந்த நீயை வச்சு முதுலே போடுவார். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு அந்த ரோல் அப் மாதிரி ஒரு ஃபினிஷர் மூவ் போட்டு அண்ட் இந்த மேட்ச்சை முடிச்சு விட்ருவார். இந்த மேட்ச்சில் பென்டகன் ஜூனியர் வின் பண்ணிட்டார். அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா லோகன் பால் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் லோகன் பால் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வரப்போகிறது ஆல்மோஸ்ட் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் லோகன் பாலோட ஆட்டம் ஆரம்பிக்கும் போது மேபி அவர் சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் சாம்பியன் வின் பண்ணுவாரா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்த வாரம் லோகன் பால் வரப்போகிறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்த வாரம் ஒரு டாக் டீம் சாம்பியன் மேட்ச் வேறு இருக்குது. அதாவது வைக்கிங் ரைடர்ஸ் வர்சஸ் ஜேடி மெக்டோனும் டாமினிக் மிஸ்டருக்கான ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட் வர்றாரு அடுத்த வாரம் வேறு லெவலாக இருக்க போது. நம்பர் 4 சிஎம் பங்க் ஆடியன்ஸ் சைட்லேருந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒருவேளை ரிங் சைடு என்ட்ரன்ஸ்குள்ளே வருவார்னு பார்த்தா அண்ட் பேக் சைட்லேயே ஒரு ப்ரோமோ வந்து செய்கிறாரு. அதில் வெறித்தனமாக வந்து பேசியிருக்காங்க உண்மையிலே. அண்ட் எல்லாத்தையுமே கலாய்ச்சி விட்ட மாதிரி ஃபஸ்ட் எடுத்து நான் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் இந்த அருணாக்குள்ளே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டபோது, நான் ஃபஸ்ட்டு ஒரு தோத்த ஃபேஸை வந்து பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ரெஸ்லமனியா ரீமேட்ச் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு இடையில வந்து நிற்கும் போது அந்த மக்களோட அந்த ஃபீல் ஹீட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போதைக்கு அவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ராயல் நம்பர் 2025 வர இன்னும் 2 வாரம் மட்டும்தான் இருக்குது. அது 2 வாரத்துக்கு அப்புறமா ரோமன் ரைம்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ், ட்ரூ மேக்கின்டையர், செமி ஜெயின் இன்னும் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. இதே மீறி நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ட் சிஎம் பங்க் ஒரே ஒன்று சொல்கிறாரு, செத் ராலின்ஸோட அதெல்லாம் முடிச்சு போன கதை, அவன் என்னோட சின்ன பையன், அவனை அசால்ட்டாக முடிச்சு விட்ருவேன். ட்ரூ மேக்கின்டையர் ஏற்கனவே வந்து முடிச்சு அந்த ஸ்டோரியை அண்ட் திருப்பி அங்கே வந்தாலும் அவனுக்கு தள்ளி விட்டுருவேன். அண்ட் ரோமன் ரைம்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹியூமனுக்காக போய் 2 வார் கேம்ஸில் அண்ட் அதுக்கப்புறம் 2 மேட்ச் பண்ணேன். ஆனால் அங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க ஃபேமிலியே வந்து என்னை அட்டாக் பண்ணால் கூட நான் எல்லாத்தையும் முடிச்சு தள்ளி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் செமிசைன் வந்து அவன் மட்டும்தான், அவனையும் தள்ளி விட்டுறேன். கிட்டத்தட்ட இவரும் அப்புறம் மெயின் மறந்துட்டு ஜான்சினா சொல்கிறாரு, சினேசலோட ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் டூர் அப்படியே ரிட்டையர்மெண்ட்டை வாங்கி அனுப்பிச்சி விட்றலாம். அண்ட் அவரையும் உருட்டி விட்றலாம். 29 பேரையும் அந்த ரிங்குக்குள்ளே உருட்டி விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாப்பில் இருப்பேன், அங்கே ரெஸ்லமனியா ஃபேஸ் பண்ண போகிறேன். அண்ட் அங்கே கோடியும் சரி, குந்தரும் சரி, எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்தாலும் சரி, அண்ட் சர்ப்ரைஸ் யார் வந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் வந்து அங்கே வந்து 2025 ஒரு ராயல் நம்பர் வின்னராக இருப்பேன், ரெஸ்லமனியா ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக வந்து சொல்கிறாரு சிஎம் பங்க். அங்கே கோடி வந்தாலும் சரியா, குந்தர் வந்தாலும் சரியா, என்னன்னு பார்ப்போம். இன்னும் 2 வாரம் தானே இருக்குது. அன்பிரடிக்டபிள் ராயல் நம்பர் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்பர் 5 போன வாரம் நடந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஃபிஷன் வந்து டேமேஜ் கண்ட்ரோலில் கை வச்சு விட்டுருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இவங்களை வச்சு ஒரு செக்மெண்ட் பண்ணி ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில். அண்ட் இவங்களுக்கான ஒரு பியூர் ஃபிஷன் வர்சஸ் டேமேஜ் கண்ட்ரோல்னா ஒரு டேக் மேட்ச். பியூர் ஃபியூஷன் டீமை வச்சு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வேளை அதாவது ரா வந்து இன்னும் நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் இவங்களோட மேட்ச் வந்து எப்படியும் படுத்தி விட்ருவாங்க. அண்ட் எப்படி இருந்தாலுமே இவங்க ஜெயிக்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து கரெக்டான புஷ் கொடுக்க மாட்டாங்க WWE உண்மையிலே. அந்த மேட்ச்சில் கடைசியில் என்ன ஆகுனா, சைனா பேஸில் இருந்து யூஎஸ்கேக்கு லாக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை கரெக்டாக வந்து அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஆனால் அவங்க தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து நான் ஒரு செக்மெண்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன்பா. ஏன்னா காலேஜுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், ஒரு சில பஸ் இந்த மாதிரி அதாவது நெட்வொர்க் மாறிக்கிட்டே இருக்கனால ஒரு சில செக்மெண்ட்லாம் என்னால் சரியாக பார்க்க முடியல. அண்ட் இப்போ பார்த்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் செமிசைன் ஃபஸ்ட்டு வருவார், வந்து ராயல் ரம்பரில் நானும் வந்து இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அண்ட் ராயல் ரம்பரில் இருந்து நானும் அதை வின் பண்ணி அண்ட் அங்கேயும் வந்து ரெஸ்லமனியாவில் ஒரு மெயின் இவென்ட் மேட்ச் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வராரு, அதாவது கெவின் ஓவன்ஸ். அண்ட் கெவின் ஓவன்ஸ் ஈகிள் டைட்டில் வந்து இப்போதைக்கு என்ன பேசுகிறாருன்னா, நான் நம்ம 2 பேத்துக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஒன்றாக எல்லாத்துக்கும் தெரியும், அண்ட் இந்த மக்களுக்கும் தெரியும். அண்ட் நம்ம வந்து டாக் சாம்பியன் வின் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட டைட்டில் வின் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு பெஸ்ட் டாக் டீம் சாம்பியன் ஆகிருக்கோம். ஆனால் நீ வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்க, நீனும் அந்த பிளட் லைனில் ஒரு மெம்பர் தான், ஆனால் நான் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ வந்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இந்த ஈகிள் சாம்பியன் என் கையில் இருக்குல்ல, நீ வந்து ஒரு வேளை ராயல் ரம்பரில் வின் பண்ணி ரெஸ்லமனியா வந்தேன்னா நீ வேணால் என்ன வந்து ஃபேஸ் பண்ணலாமே, நானும் அதுக்கு ரெடியாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நண்பன் கூட பார்க்க மாட்டேன், நீனும் ஒரு எதிரி தான் எனக்கு, பிளட் லைன் கூட சேர்ந்தனால, அதனால நானும் ஒன்று ஃபேஸ் பண்ண தயார் தான், நீ வந்து ராயல் ரம்பர் வின் பண்ணி என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் கெவின் வந்து தெரிஞ்சு பேசுகிறா தெரியாம பேசுறது தெரியல, லிட்டரலி இது ஃபன்னாகவும் அண்ட் டெரராகவும் போகுது இவங்களோட ஸ்டோரி லைன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க 2 பேத்துக்கான அப்படியே வந்து செக்மெண்ட் வந்து முடிச்சுறாங்க. அண்ட் செமிசைன் வந்து இப்போதைக்கு ராயல் ரம்பரில் இருக்கப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த வந்து சிஎம் செக்மெண்ட்டு. கொஞ்சம் அது குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் சாரி நண்பா, எனக்கு வந்து காலேஜ் டைம் ஆயிடுச்சு, அதே ஒரு மெயின் ரீசன் மட்டும்தான். ஏன்னா அதனால தான் இப்போதைக்கு அடுத்து மெயின் இவென்ட் மேட்சாக இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்குது. அண்ட் செத் ராலின்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச். இந்த மேட்ச் என்னால் பாதி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் வேறலாம் இருந்துச்சு உண்மையிலே. ரெஸ்லமனியா ரீமேட்ச்னு எதுக்காக சொல்கிறான்னு இப்போ தான் தெரிஞ்சு. அந்த மேட்ச் ஸ்டார்டிங்காக, அதாவது இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு கடைசி இந்த ரா வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு நண்பா. ஆனால் என்னால் பார்க்க முடியல, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. அண்ட் எங்கள் காலேஜ் டைம் ஆயிடுச்சு, இதுக்குள்ளே உள்ளே போய் ஆகணும். அண்ட் இந்த மேட்ச் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு உண்மையிலே சொல்கிறேன். அண்ட் எண்டிங் வரைக்கும் ஒரு கிளேமோர் ஒரு ஸ்டம்ப் வரைக்கும் பார்த்தேன். அண்ட் கடைசி 2 ஓவர் படுத்து கிடப்பான், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் வின் பண்ணாங்கன்னு அண்ட் எந்த மாதிரி செக்மெண்ட் போச்சுன்னு எனக்கு வந்து தெரியாது நண்பா. நான் வந்து பிரேக்கில் வந்து கமெண்ட் பார்த்துக்கிறேன் நண்பா. இப்போதைக்கு இன்றைக்கி நடந்த ரா வந்து உண்மையில் அல்டிமேட் வேறு லெவல் சத்தியமாக சொல்லுவேன். அதனால தான் 8.9 ரேட்டிங் வந்து கொடுத்தேன். அண்ட் செக்மெண்ட் வைஸில் பெஸ்ட்டு. சிஎம்க்கு வந்து பிளட் லைன் வந்து எதுக்கு போகிறாரா ராயல் ரம்பரில் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்காரு. லிட்டரலி உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீ பண்ணி சரி தேங்க் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.